இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. ஆனா டேஸ்ட்ல அடிச்சுக்கவே முடியாது. வாங்க இன்னைக்கு பச்சை மிளகாய் சட்னி பார்த்துக்கலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 8 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அதே கடாயில் 2 பழுப்பு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலைங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த சட்னி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சுட சுட 2 இட்லி வச்சுக்கோங்க. 2 இட்லி பத்தாதுங்க, 5 இட்லி வச்சுக்கோங்க. இந்த சட்னிங்க இட்லி நீங்கள் தொட்டு சாப்பிட மாட்டீங்க, பிசைஞ்சு சாப்பிட்ருவீங்க. செஞ்சு பாருங்கள்.